லங்காஸ்ரீ தமிழ்வின் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நடைமுறை வாழ்க்கையிலே நாம் இந்த மக்களுடைய அன்றாட வழிபாட்டுக்குரிய ஆலயங்களிலே சென்று நாங்கள் இறைவனை வழிபாடு செய்வதும், அந்த ஆலயங்களுக்காக நன்கொடைகள் வழங்குவதும் நடைமுறையிலே பன்று தொற்றி இருந்து வருகின்றது. நாங்கள் ஆலயங்களுக்கு எவ்வளவுதான் அவர்கள் வறுமை கோட்டிலே வாழ்ந்தாலும், செல்வந்தராக வாழ்கின்ற பொழுதிலும், இந்த ஆலயங்களுக்காக நாம் எதையுமே விட்டு கொடுக்காமல் இந்த நன்கொடைகளை செய்ய வேண்டும், திருப்பணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. வசதி உள்ளவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது, வசதி இல்லாதவர்களுக்கும் இருக்கிறது. இது வசதி உள்ளவர்களுக்கு கூட குறைவாக இருக்கும். ஆனால் வசதி இல்லாதவர்களுக்கு நிறைந்த மனதோடு இந்த ஆலயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். இவ்வாறு இந்த ஆலய திருப்பணிகளுக்கு நன்கொடைகளை வழங்குகின்ற பொழுது அது பின்தங்கிய ஆலயங்களாக, கஷ்டப்பட்ட மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற ஆலயங்களாகவும் இருக்கலாம், நல்ல வசதி படைத்த ஆலயமாகவும் இருக்கும். இப்போ சில பேர் ஆலயங்களுக்கு நன்கொடை கொடுப்பதென்றால் பெரிய ஆலயங்களிலே கொண்டு போய் கொடுத்தால் தங்களுடைய பெயர் பெரிதாக பேசப்படும் என்பதோ, அல்லது அங்கே அவருடைய பெயர்கள் பதிக்கப்படும் என்பதற்காகவோ செய்கின்றவர்களும் உண்டு. நாம் செய்வது பிறருக்கு தெரியக்கூடாது என்று எண்ணுகின்றவர்களும் உண்டு. எனவே இந்த திருப்பணிகள் நாம் செய்யப்படுகின்ற பொழுது அங்கே இந்த பெயர் பலகை பதிப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். வலதுகை கொடுத்தால் இடதுகைக்கு தெரியாமல் செய்வதுதான் தர்மம் என்று சொல்வது. நாம் இந்த கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அல்லது இந்த திருப்பணியை செய்தோம் என்றால் அதிலே நாங்கள் பெயரை எழுதி அங்கே பெயர் பலகையை மாற்றி விடுவார்கள். அது தர்மமாகாது. அது நாங்கள் பெயருக்காக, புகழுக்காக செய்யப்படுவது. அவ்வாறு பல ஆலயங்களிலே அளவுக்கு மீதியான நன்கொடைகள் வந்து குவிகின்ற பொழுதிலும் இந்த சமூக சேவைகள், குறிப்பாக இந்த பின்தங்கிய வறுமை கோட்டிலே வாழ்கின்ற மாணவ சமுதாயத்தை நாங்கள் அவர்கள் மேம்படுவதற்காக, அந்த கல்விக்காக ஏதாவது நாங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். முன்னைய காலத்திலே இந்த ஆலயங்கள் இந்த சமூக ரீதியான பல்வேறு தரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வந்தார்கள். குறிப்பாக கலைகள், இந்த கலைகள் என்கின்ற பொழுது ஆய கலைகள் 64 என்பார்கள். அந்த ஆய கலைகளுக்குள்ளே தெய்வீக கலையாக போற்றப்படுவது இந்த பரதநாட்டியம். அது மட்டுமல்லாமல் அடுத்தது கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இவையெல்லாம் இந்த ஆலயங்களிலிருந்து தான் முன்பு இந்த சமூக ரீதியாக மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையிலே அவற்றையெல்லாம் ஆலய நிர்வாகஸ்தர்கள், தர்மகர்த்தாக்கள் இவ்வாறான சேவைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பின்தங்கிய இடங்களில் இருக்கின்ற பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி கிடைத்தும் செல்ல முடியாத, படிக்க முடியாத, மேற்படிப்பை தொடர முடியாத சூழலிலே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றும் வீடுகளிலே சும்மா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு இந்த அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற ஆலயங்களிலே வருகின்ற அந்த சேருகின்ற நன்கொடைகளிலிருந்து ஒரு துளியையாவது அவர்கள் அவ்வாறு சமூக சேவை கொடுக்கின்ற பொழுது, அந்த சமூகத்தை உயர்த்துகின்ற பொழுது, அந்த ஆலயமும் வளர்ந்து சமூக சேவையிலும் ஈடுபடுகின்ற பொழுது, மக்களுடைய வாழ்வு உயர்கின்ற பொழுது, மக்கள் ஆலயத்திலே வந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வழிபாடு செய்வதற்கு இவையெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். பல இடங்களிலே பல்வேறு ஆலயங்கள் இவ்வாறான சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது குறிப்பிட்ட சில ஆலய தர்மகர்த்தாக்கள் தான் இவ்வாறான சேவைகளை செய்கிறார்கள். குறிப்பாக அறநெறி பாடசாலைகளை மட்டும் செய்கின்றார்கள். சில தர்மகர்த்தாக்கள் இவ்வாறான இந்த மாணவர்களுக்கான சமூகத்திலே சில சேவைகளை ஒரு சிலர் தான் குறிப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அனைத்து ஆலயங்களும் அந்தந்த பகுதியிலே வாழுகின்ற அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக, ஏனென்றால் இந்த கல்விக்காக கொடுக்கப்படுகின்ற இந்த நன்கொடைகள் அதற்கு அதனுடைய பெருமதி, அதனுடைய சிறப்பு, அதனுடைய உயர்வு சொல்லில் அடங்காததாம். எனவே இந்த கல்வி செல்வம் தான் உயர்வாக இருக்கிறது. அவருடைய வாழ்வை மேம்படுத்துவது, சமூகத்தை மேம்படுத்துவது, அந்த சூழலை மேம்படுத்தி அவன் அந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அறிஞனாக, கலைஞனாக,
ஆசிரியராக, ஒரு வழக்கறிஞராக ஒரு உயர்ந்த நிலையிலே வருவதற்கு அவருடைய இந்த கல்விக்காக நாம் முடிந்த வரையிலே ஆலயங்கள் சமூக சேவைகளில் ஈடுபட வேண்டும். வெறுமனே நாங்கள் வருகின்ற பணத்தை வைத்து ஆலயத்தை மட்டும் புனர்நிர்மாணம் செய்தால் போதாது, மக்களுக்கும் அதனுடைய பயனை அடையக்கூடிய வகையிலே செய்து இறைவனுடைய திருவருளை எல்லோரும் அடையக்கூடிய வகையிலே செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு தர்மகர்த்தாக்களுக்கும் உண்டு. இந்த வகையிலே தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனையோடு கூடியதாக இவ்வாறான சமூக சேவையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.